என்னங்க, சித்தப்பா ஊர்ல இருந்து போன் பண்ணிருந்தாரு. நம்மள அங்க வர சொல்றாரு. போயிட வேண்டியதா? இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? ராமகிருஷ்ணா, ஏன்பா இப்படி எல்லாம் சொல்ற? உன் உடம்பு இருக்கிற நிலைமையில வெளியூர்ல போய் என்ன பண்ண போற? அதெல்லாம் பார்த்த முடியாதுமா. மாதவி கிராமத்துக்கு போனங்கறா. அவ கூட அங்க போய் இருக்கிறத விட கலையோட சொந்தக்காரங்களோட கோயம்புத்தூர்ல போய் இருக்கலாம்னு இருக்கேன். வேண்டாண்ணா. நான் எங்கேயும் போறதில்ல, இங்கதான் இருக்க போறேன். எனக்கான கடமைகள் நிறைய இருக்கு. அதை செஞ்சு முடிக்காம நான் எங்கேயும் போக மாட்டேன். மாதவி, நிஜமா தான் சொல்றியா? ஆமாமா, இனிமே நம்ம இங்கதான் இருக்க போறோம். மாதவி, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஒரு நிமிஷம் இரு. மாதவி, என்னால நம்பவே முடியல. இதெல்லாம் கனவா நிஜமானே தெரியல. அம்மா, கையை கிள்ளிப்பாரு. வலிச்சா கனவில்ல, நிஜம்தான். அத்தை, இனிமே நான் வேற ஸ்கூலுக்கு போகவே வேண்டாம். இதே ஸ்கூல்லே இருந்துடலாம். ஆமா ஸ்வேதா, நீ எப்பவும் இந்த ஸ்கூல்லயே படிக்கலாம். இப்பதான் சந்தோஷம். இந்த லட்டு எடுத்துக்க. என்னம்மா திடீர்னு? சொல்றேன். இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். மாதவி, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அத்தை. தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் அண்ணி. ஸ்வேதா, இது புடி. அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நிறைஞ்ச சந்தோஷத்தோட நீ நல்லா இருக்கணும். மாதவி அத்தை, என் பர்த்டேவை இந்த வீட்ல கேக் வெட்டி கொண்டாடணும். உங்க பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்ண போறோம்? வீட்லயா இல்ல ஹோட்டல்லையா? அனாதை இல்லத்துல. எந்த ஆதரவும் இல்லாத குழந்தைங்க, வயசானவங்கன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு காப்பகத்துல இருக்காங்க. போன தடவை அங்க போயிருந்தப்போ என்னோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் அங்க வந்து நான் சர்வீஸ் பண்றதா சொல்லியிருந்தேன். நடுவுல நடந்த பிரச்சனைகளால அதை நான் மறந்துட்டேன். நல்ல வேளை அம்மா என் பிறந்த நாளை ஞாபகப்படுத்தினதுனால என்னோட கடமையும் ஞாபகம் வந்துருச்சு. நான் இப்ப அங்க கிளம்பணும். எனக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அம்மா, போஸ்ட். இங்க மாதவிங்கிறது நான் தாங்க. தேங்க்ஸ் மேம். பென். ஓகே. என்ன லெட்டருமா? தெரியலமா, கவர்மெண்ட்ல இருந்து வந்த மாதிரி இருக்கு. மாதவி, அந்த லெட்டர் கொடு. மா, மாதவிக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்குமா?
மாதவி டிகிரி முடிச்ச உடனே எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு செஞ்சு வச்சிருந்தா. இப்போ அது மூலமா மாதவிக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. ஆமாமா, எப்போவோ பதிஞ்சு வச்சது. ஆனா ரெகுலரா ரெனியூ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அதான் எதிர்பாராத விதமா இப்ப வேலை கிடைச்சிருக்குமா. அத்தை, உங்க பர்த்டேக்கு கவர்மெண்டே gift கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? மாதவி, இந்த லெட்டரை முதல்ல சாமி கிட்ட வச்சு கும்பிடுவோம் வா. சரிம்மா. கடவுளே, உன்னை நான் கும்பிட்டது வீண் போகல. எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டு ரொம்ப சந்தோஷம்பா, ரொம்ப சந்தோஷம். மாதவி, இந்த நாள் உனக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள்னு சொல்லணும். ஆள் செய்யாதத நாள் செய்யணும்னு சொல்ற மாதிரி இந்த நாள் உன் மனசை மாத்திருக்கு, உன் முடிவை மாத்திருக்கு, உனக்கு ஒரு நல்ல வேலையும் கொடுத்திருக்கு. இனிமேல் உனக்கு நல்ல காலம்தான் மாதவி. ஆமா மாதவி, இந்த நாள்ல இப்படி ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கு. ஆனா கோகிலா தான் நம்ம கூட இல்ல. அத்தை, கோகிலா வீட்டை விட்டு கோச்சிட்டு போனதுக்கு நான் தான் காரணம். நான் அவ மனசு நோகிற மாதிரி நடந்துகிட்டேன். இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன் அத்தை. நானே போய் அவ காலில் விழுந்தாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன் அத்தை. என்னன்னா, நானும் மனசு மாறிட்டேன், அண்ணியும் மனசு மாறிட்டாங்க. நீங்களும் மனசு மாற போறீங்களா இல்ல வெளியூர் போகணுங்கிற முடிவுல தான் இருப்பீங்களா? இல்ல மாதவி, நானும் என் முடிவை மாத்திக்கிட்டேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட வேலை கேட்டிருக்கேன். கூடி சீக்கிரம் அந்த வேலையில சேர்ந்துருவேன். அது மட்டும் இல்லாம கலை படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி அவளுக்கு ஒரு வேலை வாங்கி தரலான் இருக்கேன். என்ன கலை, நான் சொன்னது சரிதானே? நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. அம்மா, நீ குளிச்சுட்டு அனாதலத்துக்கு போகணும்னு சொன்னியே, போயிட்டு வா. சரிம்மா. இப்படியே நிறுத்திக்கிங்க. இந்தாங்க. Madhavi, happy birthday. Thanks. Many more happy returns of the day. Happy birthday. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் இவங்க மூலமா இந்த ஏற்பாடு பண்ணேன். வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மேடம். Thank you sir. Thank you. கணவனும் மனைவியும் ஒன்னா வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா இவரை முதல்ல அனுப்பிச்சிட்டு நீங்க தாமதமா வந்திருக்கீங்களே. என்ன பேச மாட்டேங்கிறீங்க?
போன வருஷம் இங்க வந்திருந்தப்ப காதல் ஜோடியா வந்திருந்தீங்க. அப்ப சொன்ன மாதிரியே இப்ப தம்பதிகளா வந்திருக்கீங்க. வெரி குட், வெரி நைஸ். இந்த மாதவி இல்லனா மனோகரன் இல்ல. இந்த நேரத்துல இன்னொரு சந்தோஷமான விஷயத்தையும் உங்க எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்னோட இந்த சாதனைக்கு சொந்தக்காரியான மாதவிய கூடிய சீக்கிரம் என் வாழ்க்கை துணைவியா நினைச்சுக்க போறேன். வாங்க, உங்க 2 பேர் கையாலே எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுங்க ப்ளீஸ். மதுவை, நீ இந்த பக்கம் கொடு, நான் இந்த பக்கம் கொடுக்குறேன். சரி. Come on. இந்தா. வா. எடுத்துக்க. வெல்கம். Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, madam. உங்க கல்யாணத்தை தான் எங்களால நேர்ல பார்க்க முடியல. இப்ப எங்களுக்காக நீங்க 2 பேரும் இந்த மாலையை மாத்திக்கிங்க. கம் ஆன் ப்ளீஸ். சார், மாலையை வாங்கிக்கிங்க சார். இல்ல, போடுங்க சார். என்ன தயக்கம்? கம் ஆன் ப்ளீஸ். சார், இந்தாங்க பிடிங்க, மாத்திக்கிங்க. அந்த மாலையும் கொடுங்க. குழந்தைங்களா எல்லாரும் கை தட்டுங்க. நல்லா சத்தமா. இதாங்க மேடம், மாலையை வாங்கிக்கிங்க, மாத்திக்கிங்க.